Hi students. Example 6.25. Two trees are standing on the flat ground. The angle of elevation of the top of both the trees from a point X on a ground is 40 degree. If the horizontal distance between the X and the smaller tree is 8 meter and the distance of the two trees is 20 meter, calculate first one the distance between the point X and the top of the smaller tree. The second one, the horizontal distance between the two trees. Cos 40 degree equal to 0.7660. இப்போ given sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா the two trees are in the flat groundல இருக்கு. The angle of elevation top of the both trees, அப்போ angle of elevation from that xல இருந்து எவ்வளோ டிகிரி இருக்கு? 40 டிகிரி இருக்கு. If the horizontal distance between the horizontal in the horizontal distance between the x to small tree இல்லைங்களா, small tree is 8 meter, அதுக்கப்புறம் the distance between the two trees is 20 meter, அந்த டாப் இருக்கு பார்த்தீங்களா, அது 20 meters அப்படின்னு கொடுத்துட்டு the asked to find the xd அது கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஏசியும் கேட்குறாங்க. இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், லெட் ஏபி த ஹைட் ஆஃப் த பிகர் ட்ரீ. அப்போ ஏபின்றது இங்கே எப்படி இருக்குது? ஏபி இதுதான் வந்து நம்ம பிகர் ட்ரீ. ஓகேங்களா, ஹைட் ஆஃப் த பிகர் ட்ரீ. லெட் சிடி டு பி த ஹைட் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ. இந்த சிடின்றது என்னது? ஒரு ஸ்மாலர் ட்ரீ. ஓகேங்களா, அண்ட் எக்ஸ் இஸ் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். எக்ஸ்ன்றது த பாயிண்ட். அங்கே இருக்கிற எலிவேஷனில் தான் இந்த ட்ரீயோட டாப்பை நம்ம பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அது ஒரு சின்ன ட்ரீக்கு இருக்கிறது வந்து ஸ்மால் ட்ரீக்கு டீன்ட்டு, ஸ்மால் ட்ரீக்கு இருந்து பிக் ட்ரீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 20 கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, பிகர் ட்ரீக்கு பின்ற பாயிண்டில் இருக்குது, ஸ்மாலர் ட்ரீக்கு டீன்ற பாயிண்ட் இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20 மீட்டர். டாஸ்டம் டு ஃபைண்ட் எக்ஸ்டி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஏசியும் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ். இங்கே 8 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுக்கல, இங்கே ஒன்று கொடுக்கல, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுல ரைட் ஆங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள்னு சொல்லும்போது எக்ஸ்சிடி. எக்ஸ் எங்கே இருக்குது? எக்ஸ் இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம எதை எடுக்கிறோம்? எக்ஸ்சிடி அப்படின்றத எடுத்துகிட்டு த காஸ் 40 டிகிரி. ஏன் காஸ் எடுக்கிறோம் அப்படின்னம்னா, இப்போ கொடுத்துருக்கிற சம்ஸை நம்ம பார்க்குறோம். சம்ஸில் பார்க்கும்போது ஏன் காஸ் வருது அப்படின்னா, திஸ் இஸ் டு பி தீட்டா. அப்போ இங்கே தீட்டா வரும்போது இது என்னவா இருக்குது? ரிக்யர்மெண்ட் இங்கே தான் கேட்குறாங்க. இந்த எக்ஸ்டியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த கிவன் சைடு எது? இந்த 8 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது அட்ஜசன்ட் சைடு டு ஆப்போசிட் சைடு இல்லாமல் அங்கே என்ன வருது? ஹைப்போட்டினஸ் வருது இல்லைங்களா. எப்பயுமே நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம், டேன் தான் வரும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எது ரிக்யர்மெண்ட்டுன்னு பார்க்கணும். ரிக்யர்மெண்ட் எதுக்கிட்டு இருக்காங்க? எக்ஸ்டி தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மாலர் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் கண்டுபிடிக்கிறோம். அதை தான் இங்கே ஒரு சின்ன டயக்ராமாக நான் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 3 எது? எக்ஸ்சிடியை மட்டும் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் இங்கே எடுத்து எக்ஸ்சிடி அப்படின்னு எடுத்து எழுதி அது 40 டிகிரி காமிச்சு திஸ் இஸ் டு பி த நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் ஆகுது, திஸ் இஸ் டு பி த கிவனாக இருக்குது அப்படின் போது தீட்டா இங்கே இருக்குது. அப்போ நம்ம அட்ஜசன்ட் சைட் டு ஹைப்போட்டினஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா இருக்கும்? காஸ் அப்படின்ற கான்செப்டில் வரும். அதனால் அது காஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு, அப்போ காஸ் அப்படின்னு சொல்லும்போது அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்கும்? சிஎக்ஸ் இருக்குங்களா, அதனால் சிஎக்ஸ் போட்டுடுறோம். அடுத்து ஹைப்போட்டினஸ் என்ன வருது? எக்ஸ்டி வருது, அதனால் அங்கே எக்ஸ்டின்னு போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போது காஸ் 40 டிகிரின் போது ஆல்ரெடி அங்கே காஸ் 40 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு இங்கே சம்மில் பார்க்கும்போது என்னது? காஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.7660 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த காஸ் 40 டிகிரி எடுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா, காஸ் 40 டிகிரிக்கு இங்கே 0.7660 எடுத்து எழுதிட்டு சிஎக்ஸ் அப்படின்னும் போது சிக்கும் எக்ஸு எவ்வளவு? இது கிவன் எவ்வளவு? 8. அதனால் அங்கே சிஎக்ஸ் பதில் 8 போட்டுறோம். எக்ஸ்டி நம்மளுக்கு அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அதனால் அதை எக்ஸ்டியில் போட்டுறோம். அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்டி இன்ட்டு 0.7660 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 8 வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது எது? எக்ஸ்டி ஒண்டி தானே நமக்கு தேவை. அப்போது இந்த 0.7660
சிக்ஸ் டூவை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 8/0.7660. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன எக்ஸ்டி எவ்வளோ கிடைக்கும்? 10.44 மீட்டர் அப்படின்ட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் த டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ. அப்போ எக்ஸிலிருந்து அந்த டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 0.44 மீட்டரில். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த எக்ஸிலிருந்து அந்த ஸ்மாலர் ட்ரீக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? எக்ஸ்டி ஈக்குவல் டு 10.44 மீட்டர். புரியுதுங்களா? இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ட்ரீஸ். ஃபஸ்ட்டு ட்ரீக்கு நம்ம என்ன கேட்டிருந்தாங்க? இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க, எக்ஸிலிருந்து டி கேட்டிருந்தாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? 10.44ன்னு ஃபஸ்ட்டு இது பார்த்தோம். இப்போ செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸோட ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அந்த ட்ரீஸோட டிஸ்டன்ஸ், டாப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து பிடின்ட்டு ஆல்ரெடி 20 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் அந்த ஏசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எக்ஸ்ஏபி. அப்போ எக்ஸ்ஏபின்னு சொல்லும்போது எதை எடுக்கலாம்? இது எக்ஸாகவும், இது ஏவாகவும், இது பிஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸ்ஏபி. அப்போது எக்ஸ்ஏபி அப்படின்னு போடும்போது நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, டோட்டலாக இது எக்ஸு, இது ஏ, இது பி இல்லைங்களா? இப்போ இதில் ரிக்வயர்மெண்ட்டு வில் பி இந்த இங்கே தான் இருக்குது. இங்கே 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ரிக்வயர்மெண்ட் இங்கே இருக்குது. கிவன் இந்த 20 இங்கே இருக்குது. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச 10.44 இங்கே இருக்குது. அதனால் இதையும் நம்ம என்ன செய்யணும்? தீட்டா இங்கே இருக்குது. தீட்டா எவ்வளோ இருக்குது? 40 டிகிரி இருக்குது. இப்போ 40 டிகிரி இருக்கும்போது இது ரிக்வயர்மெண்ட்டு, இது கிவன் அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்தோம்னா, அப்போது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டினூஸ். அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டினூஸ் என்னவா வரும் நம்மளுக்கு? வெரி குட், காசுன்னு வரும். அப்போ நம்ம அந்த காசை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். இந்த 40 டிகிரி ஆங்கிள் எலிவேஷன் அந்த 40 டிகிரியை போட்டுக்கிறோம். அப்போது இங்கே இருக்கிற ஏஎக்ஸை தூக்கி நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஏஎக்ஸ் நீங்கள் எடுத்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து பி எக்ஸ்பின்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிஎக்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? இங்கே கீழே எழுதிடுறோம். அந்த ஏஎக்ஸ்ன்றது எப்படி வருது நம்மளுக்கு பாருங்கள்? ஏஎக்ஸ்ன்றது எப்படி வருது? ஏசி ப்ளஸ் சிஎக்ஸ். அதை தான் ஏசி ப்ளஸ் சிஎக்ஸ்ன்ட்டு எழுதிடுறோம். அதேமாரி பிஎக்ஸ்ன்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா பிடி ப்ளஸ் டிஎக்ஸ். பாருங்கள், பிடி ப்ளஸ் டிஎக்ஸ் எழுதிட்டோமா? இப்போது காஸ் 40 டிகிரிக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தோம்? அங்கே வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? 0.7660 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க. அதை அங்கே நம்ம எழுதிடுறோம். ஈக்குவல் டு இங்கே ஏசிக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம்? ஏசிக்கு ஏசி அப்படியே எடுத்து எழுதிடுறோம். சிஎக்ஸுக்கு பதில் ஓகேங்களா? அப்போ சிஎக்ஸ் பதில் ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க? புக்கிலேயே 18 கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே 18 சிஎக்ஸுக்கு பதில் எழுதிடுறோம். பிடின்றது அது எவ்வளவு? அதுவும் பிடியும் 20ன்னு புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே அதையே எழுதியிருக்கோம். ப்ளஸ் அந்த டிஎக்ஸ்ன்றது எவ்வளவு அப்படின்றத நம்ம லாஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? எக்ஸ்டிக்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம். அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த 10.44 மீட்டர். அதுவும் பார்த்துட்டோம். இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த 0.7660 இன்ட்டு 30.44 இல்லைங்களா? அதை எடுத்து எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கணும். ஏன் அப்படின்னம்னா, எது நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்குது? ஏசி ப்ளஸ் 8 இருக்குது. அதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அப்படி மாற்றி மாற்றி நம்ம எழுதிக்கிறோம். எது ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும், எதுவுமே ரிக்வயர்மெண்ட் வராமல் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எடுத்து எழுதுகிறோம். அப்போ ஏசி ப்ளஸ் 8 இன்ட்டு 1 ஏசி ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0.760 இன்ட்டு 30.44. அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிடுறோம். எழுதி வச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஏசியை மட்டும் இங்கே வச்சிடுறோம். புரியுதுங்களா? இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 23.32 கிடைக்கும். அதிலிருந்து இந்த ப்ளஸ் 8லேருந்து இந்த பக்கம் வரும்போது அது -8 ஆகிடும். அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஏசி ஈக்குவல் டு 15.32 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு என்னது? இந்த ஏசின்ற இந்த டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தேர்ஃபோர் த ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டு சி அப்படின் போது நம்மளுக்கு இப்போ ஏசி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏசி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 15.32. அவங்க கேட்டிருக்கிறது ஏசி வண்டி தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஏசி வண்டி போட்டோம். ஏஎக்ஸ்ன்னு கேட்டிருந்தா அந்த 15
3 2ஓட இந்த 8 ஆட் பண்ணி சொல்லணும். ஆனால் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வெறும் ஏசி ஒண்டி தான் கேட்டிருக்காங்க. அதனால் therefore the horizontal distance between the two trees எவ்வளவு ஏசி இல்லைங்களா? அந்த இதுதான் இங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு சின்ன ட்ரீ இருக்குது. தே ஆஸ்கிங் ஒன்லி த 2 trees. அதனால் the 2 trees distance is AC equal to horizontal distance equal to 15.32 மீட்டர் அப்படின்ட்டு நம்ம போட்டுடணும். இது எப்பயுமே இந்த கான்செப்டை மட்டும் அழகாக நம்ம புரிஞ்சுக்கணும். எது கொடுத்துருக்காங்க, எது கேட்குறாங்க, which one to be the given, which one to be ask அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எது ரிக்யர்மெண்ட் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி சைன் தீட்டாவா காஸ் தீட்டாவா டேன் தீட்டாவான்றது அந்த அப்ளிகேஷனில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு அழகாக புரியுதுங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு வாட்டிக்கு 2 3 வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா அருமையாக புரியும்.